ஓகே, இது என்ன ஏரியா? சும்மா குப்பை கொட்டுற ஏரியா. ரெஸ்ட் ரூம், இது வந்து பாத்ரூம். சுத்தமா இருக்கு, பளபளன்னு இருக்கு. நான் அங்க குளிப்பேன், இவன் இங்க குளிப்பான். சங்கட்டமா இருக்காது. மொத்தமா இங்க தான் குளிச்சுக்கீங்க. அதுக்கு அந்த குளியலறைன்னு ஒண்ணு இருக்கு, இயற்கையா நாங்க அப்படியே பழகிட்டோம். இது வாஷிங் ரூம் சொல்லவே இல்லையே. நக்கல்யா அவனுக்கு. வாஷிங் ரூம் சாமான் துவைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாம். சாமான் துவைக்கிறது. சரிடா, ஸ்லிப்பானா ஒண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். இது ஹால், இது பெட்ரூம், அது கிச்சன், சாமி ரூம் இங்க சாமி ரூம். வினத்தண்டி வருவாய் மாதிரி மேல் வீட்ல வந்து திருசார் நல்லா இருக்கும் அப்படின்னு இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா இங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ஏதாவது காய் கட்டிங்களா? அவங்க காட்டுவாங்க, நான் பயந்துட்டு உள்ள போயிடுவேன். எங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்க அதுக்கப்புறம். அதிகமா இது என்ன? இது ஃப்ரிட்ஜ் உள்ள என்ன இருக்கு காட்டுங்க. முடியுதுங்க, ஒண்ணும் இல்ல. இருங்க ஃப்ரீசர்ல என்ன வச்சிருக்கீங்க? வரும்போது ஒரு ரசம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்களா வரேன்னு சொல்லுது, கடிச்சு வச்சுட்டு அது உள்ள வச்சு மறுபடியும் அப்புறம் சாப்பிடுவாங்க. அவர் பொண்ணு லவ் பண்றாரு தெரியுமா? தாதா உண்மையில போய் தாத்தா, அதெல்லாம் உண்மையில போய் வரும்போது அங்க ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருந்தாங்க. இவ்வளவு அவங்க ஆளும் அடிச்சு சேர்த்துருவேன். அதாவது சுதந்திர ஆன காலகட்டத்துல பிறந்தாரு. அதனால ஒரு வீடியோல வர்றதுனால ஏதோ வந்து இவரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சாங்க. இவர் சொந்தமா ஒரு கடையை வச்சிருக்காரு. இந்த சென்னை 28 படத்துல சலூன்ல எப்படி பசங்க எல்லாம் ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரு பெரிய அந்த மாதிரி. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. போஸ்ட்மேன் அப்பா வந்து போஸ்ட் சைக்கிள்ல போவாரு. அப்புறம் சாப்பிடாம சைக்கிள் மெடிசன் போறதுனா ரொம்ப அது கஷ்டம். வந்து வீட்டுல வந்து சொல்லுவாரு, கால் நரம்பெல்லாம் இழுத்துக்கும். ஒரு நாள் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. எங்க அப்பாவுக்கு ஒரு நாள் மட்டும் இவனை போஸ்ட் டெலிவரி பண்ண சொன்னாரு. அப்போ ஒரு நாள் இவன் மட்டும் சைக்கிள்ல போய் போஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு வந்து 2 நாள் ஏந்துக்கல. ஆமா, பயங்கரமா கால் வலிச்சது, உடம்புலாம் வலிச்சு. ஒரு எத்தனை நிறைய கிலோமீட்டர் நினைக்கிறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இப்ப அதிகமான வீட்டுக்கு போக போறோம். ஆமாங்க, வாங்க. வந்து எங்களுடைய ஃபேவரட் பிளேஸ். ஓகே, என்ன பண்ணுவீங்க இங்க? இங்க உட்காந்து பாட்டு கேட்போம் நைட் டைம்ல, நிலாவை பார்த்துட்டு. நிலா கையில வேற ஏதாவது வச்சுக்கிட்டு? கையில ஃபோன் தான் இருக்கும். ஃபோன் தான் வேற எதுவும் இருக்காது. ஓகே. ஸோ இங்க உட்காந்து நிறைய கண்டென்ட் யோசிச்சிருக்கோம். ஒரு 3 மணி 4 மணி டைம்ல. ஆமா, இங்க உட்காந்தே தூங்கி இருக்கோம். அதுக்கு முன்னாடி இங்க மாடியா இருந்தது, அப்ப நல்லா இருந்தது. இப்ப மாடி இல்ல. சரி, இந்த இடம் மட்டும் தான் இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த இடத்துல எமோஷனலான பிளேஸ் நம்மளுக்கு இது. அப்படிங்க. எமோஷனல் கூட ஒரு முறைச்ச மணிக்கு சொல்றது முதல்ல நீ தான். ஓகே, இந்த ரூம் சொல்லுங்க. இவங்க 2 பேருக்கு இதான் ரூம். இவன் கீழே வாடகை இருந்தான்னு சொன்னல, அவன் மோஸ்ட்லி அங்க இருக்க மாட்டான், இங்க மட்டும் தான் இருப்பான். இங்கதான் ஆக்சுவலா அவன் வாடகை தரணுமே. நைட் இவர் தூங்கிட்டு இருப்பாரு, இவர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து இவர் எழுப்புவாரு. அதுதான் இவங்களோட இடம். இப்போ நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ அம்மா அப்பா வந்து எதுக்கு சும்மா வீட்டுக்கே வந்துட்டு இருக்கான்? அந்த மாதிரி ஏதாவது திட்டுகள்? 20 வருஷமா இருக்கும். அது மாதிரி எப்படி கேட்கறாங்க? இங்கதான் இல்ல, உங்களுக்கு தெரியாம வந்து அந்த பொறுக்கி கூட சேராத, அப்படி இந்த பொறுக்கி கூட சேராத அப்படின்னு சொல்லி மாத்தி திட்டு. அவரு பாக்குறத பார்த்தா ஏதோ திட்டிருக்காங்க போல. தின்னதே இல்ல. அது மாதிரிலாம் இல்ல. ரெடி பண்ணீங்களா? நீங்க வரேன்னு சொல்லுவே உடனே கிளீன் பண்ணலாம். வீடுனா வந்து அங்கங்க கசன துணி ரொம்ப கேவலமா இருக்கும். அப்படியே இருக்கணும், அதுதான் வீடு. இதுல சொல்றதுக்கு எதுவும் இல்ல. இதுதான் ஹால். எனக்கு இவர் வீடா ஃபுல்லா இருக்காரு. அப்படிங்களா? சரி, எல்லாம் சொந்த பந்தங்களா ஒன்னா இருக்கீங்க. சோ இந்த பெட்டுக்கு வந்து போட்டியே நடக்கும். இதுல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும். ஏன்? நல்லா இருக்கும் இந்த பெட். அதனால இதுக்கு முன்னாடி ஒரு பெட் இருந்தது, அந்த மாதிரி பெட்ல அங்க படுத்தா அங்க கொசுலாம் கடிக்கும். இந்த சைடுல விட்டுருவாங்க என்ன. ஓகே, அதனது அகல்யா ஸ்ரீ அது 4 பேர். அவருக்கு ஒரு அக்கா, இவருக்கு ஒரு அக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க இதே மாதிரி 2 பேர். ஓகே, குடும்பமாவே ஃப்ரெண்டா இருக்கீங்க. அப்ப உங்க அப்பா ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் பயங்கரமான ஜிகிரி. எங்க சண்டே ஆனா மீட் பண்ணிப்பாங்க. சண்டே ஆனா மீட் பண்ணுவாங்க. பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் டெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல, அவங்க 2 பேரும் ஏதோ சுட்டித்தனம் ஏதாவது பண்ணிருக்காங்களா? கூப்பிடுறதுதான். அவங்க சுட்டித்தனம் தான் பாதி வீடியோல இருக்கு. என்ன பண்ணுவாரு? எல்லாமே வந்து இவரு வந்து ஃபேமிலியா தங்கச்சி அவங்க கூட வந்து கீழ இருந்தாருன்னா எங்க அப்பா போய் கூப்பிடுவாரு. வரல சண்டே ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனால ஏதாவது யாராவது உங்களுக்கு என் வீட்டு பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாரா? என்ன அந்த மாதிரி இல்லைங்கிறீங்க, பண்ணுவாருங்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? திடீர்னு பார்க்கும்போது நான் வீட்டு வாசல ஒரு ஆள் இருக்காரு, அந்த மாதிரி ஏதாவது? அந்த மாதிரிலாம் சண்டல வச்சு வர மாட்டாரு. அதனால போய் எனக்கு பேசிட்டு இருப்பாரு. ஏதாவது பண்ணா பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, கார்டன் ஏரியா. கார்டன் பார்க்கலாம். பால்கனி. அது
என்ன ப்ரோ நிக்கவே பயமா இருக்கு. ஸோ இங்க வந்து பூச்செடிலாம் அதுக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்தோம். ம். அதுக்கப்புறம் மெயின்டைன் பண்ண முடியல, ம். அதனால தூக்கி போட்டோம். அதனால மழை தண்ணி போறது அளவுக்கு இங்க கட்டி வச்சுக்கோங்க ட்ரைனேஜ். இப்போ இங்க நின்று என்னதெல்லாம் பாப்பீங்க? என்னதெல்லாம் இப்போ வினத்தண்டி வருவாய் மாதிரி மேல் வீட்டில் வந்து ஒரு திருசா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு இருந்தா நல்லா தான் இருக்கும். நீங்க நினைச்சிருக்கீங்களா அப்படி? அப்படி எதுவும் நினைச்சது இல்லை. எதுவும் நினைச்சது இந்த ஏரியா பார்த்துட்டு. ஆனா இங்க கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு. ம். +2 பொண்ணுங்க, இதெல்லாம் +2 பொண்ணுங்க கிளாஸ் தான். சைட் அடிப்பீங்களா? கேர்ள்ஸ் ஸ்கூலா? இது ஸ்கூலா? ஆமா, இது இங்க ஸ்கூல். இருந்து ஏதாவது காய் கட்டுவீங்களா? அவங்க காட்டுவாங்க, நான் பயந்துட்டு உள்ள போயிடுவேன். ஏன்? எங்க கம்ப்ளைண்ட் பண்றவங்க அதுக்கப்புறம். ஓ நீ காய் காமிச்சா கம்ப்ளைண்ட் ஆமா, அதுக்கப்புறம் ஹெட் மாஸ்டர்லாம் வந்து நம்மளே கேட்பாங்க. அதனால வந்து பண்ணுங்க அவங்க வீட. அதான் bro, இது ஹாலு, ஓகே. இது பெட்ரூம், இது பெட்ரூம். ஓகே அது கிச்சனு. ஓகே. என்ன ஒரே இடத்துல முடிச்சிட்டீங்க? ஒரு 2 கையை சாமி ரூம் வச்சு, இங்க சாமி ரூம், சாமி ரூம். ஓகே. எல்லாமே உங்க ஃபேமிலில எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க? இப்போ ஏதாவது பக்கத்துல ஒரு 4 வீடு இருந்தாலே அங்க வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தானம் ஏதாவது இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாம ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ஃபேமிலியே எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க? ஃபேமிலியா எங்க வீட்ல சாம்பார் இருக்காது, இவங்க வீட்ல காரக்குழம்பு இருக்கும். நாங்க மாத்தி ஷேர் பண்ணிப்போம். அந்த மாதிரி தான். நான் மோஸ்ட்லி பாட்டி வீட்டில் தான் சாப்பிடுவேன். அதே மாதிரி பாட்டி வீட்டில் செய்யறதுலாம் எங்க வீட்டில் கொடுப்பாங்க. இவங்க வீட்லயும் நல்லா செய்வாங்க. அதிகமான். இது என்ன? இது ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜ் உள்ள என்ன இருக்கு காட்டுங்க. மூடிடுங்க, ஒண்ணும் இல்ல. இருங்க இருங்க 3 நாள் முன்னாடி வச்ச சாம்பார்லாம் இருக்கும் இதுல. ஓகே, எதுவும் இல்ல. இந்த மாவு எப்ப செஞ்சதுன்னே தெரியல. ஃப்ரிட்ஜ்ல வந்து கண்டிப்பா ஆங்கர் ஏதாவது ஃப்ரிட்ஜ்ல வந்து கண்டிப்பா ஃப்ரிட்ஜ்ல மாவு கண்டிப்பா இருக்கும், பால் பாக்கெட் இருக்கும், பச்சை மிளகாலாம் இருக்கு. இது எதுக்கு இங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல, இதுவும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து பச்சை மிளகா ஒரு கவர்ஃபுல்லா இருக்கு. அடுத்து வேற என்ன? ஃப்ரீசர்ல என்ன வச்சிருக்கீங்க? வரும்போது ஒரு ரசம் வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். சரி நீங்களா வரேன்னு சொல்லுவே அது கடிச்சு வச்சிட்டு அது உள்ள வச்சு மறுபடியும் பிடிக்கும், அப்புறம் சாப்பிடுவேன். கடிச்சு வச்சது நானு. அதுல என்ன இருக்கு? வெஜிடபிள்ஸ். ஓகே, சூப்பரா இருக்கு ஃப்ரிட்ஜ். வருஷத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுவோம். இது வந்து மண்ணுல விளையுது. இது ஏன் ஃப்ரிட்ஜ்ல வச்சாங்கன்னு தெரியல. இது பேர் என்ன? ஜிஞ்சர். தமிழ்ல இஞ்சி. ஓகே. அடுத்து இது என்ன? ஓகே. இதுதான் வந்து இது பேர் என்னவோ சொல்லுவாங்க, பார்க்கிங். பைக் ஒரு 4 பைக் நிக்கும். இப்போ பிஸியா இருக்கு, எல்லாம் வண்டி எடுத்து போயிட்டாங்க. ஃப்ரீயா இருக்கு. பிஸியா இல்ல, ஃப்ரீயா இருக்கு. வண்டி பிஸியா இருக்கு, அதனால பார்க்கிங் ஃப்ரீயா இருக்கு. ஓகே. ஓகே, இது என்ன ஏரியா? அது சும்மா குப்பை கொட்டுற ஏரியா. கார்டன்ல என்னென்ன மரங்கள்லாம் வச்சிருக்கீங்க? ஏன்னா இப்போ ஹோம் டூர்னாலே நாங்க என்ன எல்லாமே கேட்போம். அச்சுவர ஆணிவரா பாதாம் மரம் வளர்க்கலான்னு விதை போட்டோம், ஆனா வளரல. அது ஏன்னு தெரியல. யாரோட ஐடியா? இப்போ வந்து இந்த இயற்கை வந்து இருக்கணும், வீட்டு பக்கத்துல இருக்கணும்னு யாரோட ஐடியா? அது எங்க தாத்தா. இது சொந்த வீடு தான் அது? ஆமா, சொந்த வீடு. ரெஸ்ட் ரூம். இது வந்து பாத்ரூம். இது பாருங்க, அத சுத்தமா இருக்கு, பளபளன்னு இருக்கு. அது குளியல் இருக்கு. இது வந்து என்ன போட்டு க்ளீன் பண்றோம்னா எண்ணெயா? க்ளீன் பண்ண மாட்டோம், நான் குளிக்க மாட்டோம், வெளியவே குளிச்சுப்போம். இது வந்து நாங்க 2 பேரும் குளிக்கிறோம். நான் அங்க குளிப்பேன், நான் அங்க குளிப்பேன், இவன் இங்க குளிப்பான். மொத்தமா இங்க தான் குளிச்சுக்குவீங்க. அதுதான் அந்த குளியலறைன்னு ஒண்ணு இருக்கு, அங்கேயும் குளிக்க மாட்டீங்க? அது இயற்கையா நாங்க அப்படியே பழகிட்டோம். வாழை மரத்தை பார்த்துட்டு. ஓகே. இது வாஷிங் ரூம் சொல்லவே இல்லையா? இது வந்து வாஷிங் ரூம். இங்க தான் வாஷ் பண்றது இல்ல, சாமான் துவைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லாம் இருக்கு. சாமான் துவைக்கிறது. ஓகே. ஓ சாரி, சாமான் கழுவுறது. அது 2 பேரல் வச்சிருக்கோம் தண்ணி ஃபில் பண்றது. 24 ஹவர்ஸ் நம்ம கிட்ட வாட்டர் எப்பவுமே இருக்கும். நடக்கிறதுக்கு இங்க சிமெண்ட் போட்டுருக்கோம், இங்க நடக்கலாம். இங்க தான் நடக்கலாம் நம்ம. இந்த பசங்க இன்ஸ்டால வருவாங்க தெரியுமா? எங்க காட்டுறானுங்க? காட்ட எதுக்கு உங்களுக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க? ஒரு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கா? சந்தோஷமா இருக்கு. வெளியில என்ன சொல்றாங்க? இன்னும் 7 காலத்துல ஃபார்வர்டுக்கு வரணும், அதான் என்னுடைய ஆசை. என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க? எந்த இதுவும் கிடையாது, சைலண்டா இருப்பானுங்க. நாங்க இன்ஸ்டாலே அவ்வளவு சேட்டையை பாக்குறோம். அது நீங்க பாக்கலாம், எங்களுக்கு தெரியலையே. அவர் பொண்ணை லவ் பண்றாரு தெரியுமா? அவர் பொண்ணை லவ் பண்றாரு. இந்த ஒரு தாத்தா போய் சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல. உண்மையா ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. தெரியாதா? தெரியாது தாத்தா, உண்மையில போய் தாத்தா, அதெல்லாம் உண்மையில போய் அப்பா இல்ல. நான் வரும்போது அங்க ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருந்தாங்க, இவ்வளவு அவங்க ஆளும். அது சொன்னா கூட அதை நம்ப முடியாது. அவளை லவ் பண்ணா ஓகேவா? அதோட நான் சொல்லுவேன், ஒத்துக்க மாட்டீங்களா? லவ் பண்றாங்க. என்ன சொன்னா தெரியுமா? அந்த இந்த வீட்டை வந்து ஏதோ கீழே ஒரு தாத்தா இருக்காரு, அந்த தாத்தா வந்து நாங்க வந்து வேற வீட்டுக்கு அனுப்பிட்டு இந்த வீட்டுல நாங்க ஆள வச்சுக்குவேன் அப்படின்னாரு. அது தாத்தா இப்படிதானா? அப்படிதான் சொன்னாரு என்கிட்ட.
அடிச்சு சேர்த்துருவேன். என்ன பேர் கட்டணும். எங்க வேணாலும் போய் வாழ்த்துங்க. அதாவது சுதந்திர ஆன காலகட்டத்துல பிறந்தாரு, அதனால வந்து ஒரு காதல்லாம் பிடிக்காது. சரி தாத்தா, ஏறிட்டு போறேன். ஓகே, இப்போ உங்க ஹோம் டூர்லாம் முடிச்சாச்சு. உங்களை வந்து நீங்க ஃபேவரட்டான ஒரு டீ ஸ்பாட் இருக்கும்ல, அதெல்லாம் எங்க என்ன பண்ணுவீங்க? டீ கடை தான். டீ கடை தான். டீ கடையில தம் அடிச்சுனே அந்த டீ கடை டம் இருக்கு. எங்களுக்கு எந்த பழக்கமும் கிடையாது. எதுவும் கிடையாது. அடிக்கிறாராம். சொல்லுங்க. இதான் எங்களுடைய வீடு, இதான் உங்களுடைய அரண்மனை. இவங்க தான் எங்க அம்மா, பேரு மகேஸ்வரி. வணக்கம்மா. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? அவங்களுக்கு தெரியாது, அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்த்ததே கிடையாதா? ஆமா, பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு பேச மாட்டாங்க. ஆமா, ரொம்ப இன்ட்ரோவர்ட் மாதிரி. என்ன அவங்களுக்கு பேச விட மாட்டேங்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? சரி, உங்க பையன் ஃபேமஸ் ஆயிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் தெரியாது. ஓகே, பீரோக்குள்ள வந்து என்னெல்லாம் இருக்கு? பீரோக்குள்ள பீரோ கேவலமா இருக்கும் ப்ரோ. மெடல்ஸ்லாம் இருக்கே ப்ரோ. அது மெடல்ஸ், பாதி மெடல்ஸ் உள்ள இருக்கு. இது சும்மா தூங்க இருக்கும். இப்போ ப்ரோ என்னென்ன உங்களுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். என்ன ஆகணும்னு ஆசை உங்களுக்கு ஃபியூச்சர்ல? அந்த மாதிரி ஒரு ஆசை இல்ல. ஆனா இப்போ வந்து ஒரு ஆக்டிங் ஃபீல்ட்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்கோம். கிரிக்கெட் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஆசை, இப்போ கிரிக்கெட்டர் ஆகணும்னு ஒரு எய்ம் இருந்தது. அது வந்து அதான் கிரிக்கெட் விளையாடணும்னு ரொம்ப ஆசை. பட் முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது அப்படியே. கிச்சன் வந்து எங்களுக்கு காட்டுங்க. வாங்க, இதுதான் எங்களுடைய கிச்சன். ஓகே, இங்கதான் வந்து சமைக்கிறது. அவ்வளவுதான். இது வந்து பூஜை. சின்ன வீடா இருந்தாலும் நிறைவா வந்து அன்பு நிறைஞ்ச ஒரு வீடா தான் இருக்கு. இனிமே வந்து ஒரு பெரிய ஒரு மாளிகை வந்து அம்மாவுக்கு வந்து பரிசா கொடுக்கணும். நீங்க ப்ராப்ளம் ஆகி ஒரு ஆக்டர் ஆகி அப்படின்ட்டு ஒரு வீடியோல வர்றதுனால ஏதோ வந்து இவரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இவர் சொந்தமா ஒரு கடையை வச்சிருக்காரு, ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கீங்க. ஆமா, ஷாப். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இதான் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் பட்டாங்க பசங்களுக்கு? ஆமா, அதுதான். இங்கதான் இருப்பீங்க ஃபுல்லா? அந்த சென்னை 28 படத்துல சலூன்ல எப்படி பசங்களாம் ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒரு பெரிய அந்த மாதிரி யோசிச்சிங்க. என்ன ஆசை ஃபியூச்சர்ல வந்து இதாகணும்? அதாவது ஹஸ்பண்டுங்கிற பொறுப்பை தவிர்த்து வேற என்ன ஆகணும்? நீங்க அதான் அந்த கவுண்டர் யோசிப்பேன், ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஆகணும். அதாவது என்னன்னா வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறோம், ஓகேவா? எங்க அப்பா வந்து டெய்லரு. அவர் வந்து ஒரு 25K வந்து சேலரி வாங்குறாரு. அவங்க ரீசெண்டா அவங்க இதுல வந்து இந்த ஃப்ரண்ட்ல ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்காங்க யாரோ ஒரு லேடி, சின்ன படிச்சவங்க. அவங்க வந்து 35K வாங்குறாங்க. அப்போ அவர் வந்து சொன்னாரு, பாருப்பா நம்ம தான் எல்லா வேலையும் செய்யறோம், ஆனா நமக்கு சம்பளம் கம்மியாகுது. அவங்க சிஸ்டம்ல உட்காடுறாங்க, 35,000 வாங்குறாங்க. அது மாதிரி ஆகணும், நீ அதுதான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அது மாதிரி ஆனாலே போதும் எனக்கு. இல்ல ரிசப்ஷன் இல்ல, முன்னாடி ஒரு 35,000 சம்பளம் ஆகணும்னு. இப்ப வீட்டுல நீங்க சொன்னீங்களா, சகுல் சொன்னீங்களா, டெய்லர்லாம் அப்பா வந்து கஷ்டப்படாம, வேற என்னன்னா நீங்க கண் கூட பாத்துருக்கீங்க? ரெண்டுமே கேட்குது. அப்பா போஸ்ட்மேன், அப்பா வந்து போஸ்ட்மேன். அவர் சைக்கிள் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப சைக்கிள்ல போய் கால் உடஞ்சதுனால வந்து இப்பதான் பைக்ல போறாரு போஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள்ல போவாரு. அப்போ வந்து அதிகமா சாப்பிட மாட்டாரு. அம்மா வந்து தூங்கிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அம்மா உடம்பு சரியில்லாம இருக்கும். அப்புறம் சாப்பிடாம சைக்கிள் மெடிசன் போறதுனா ரொம்ப அது கஷ்டம். வந்து வீட்டுல வந்து சொல்லுவாரு, கால் நரம்பெல்லாம் இழுத்துக்கும் அப்படிலாம் சொல்லுவாரு. தைலம் தேய்ச்சி விட சொல்லுவாரு அக்காவை. அந்த மாதிரி நிறைய. ஒரு நாள் வந்து அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, இவங்க அப்பாவுக்கு. ஒரு நாள் மட்டும் இவனை போஸ்ட் டெலிவரி பண்ண சொன்னாரு. அப்போ ஒரு நாள் இவன் மட்டும் சைக்கிள்ல போய் போஸ்ட் டெலிவரி பண்ணிட்டு வந்து 2 நாள் ஏந்துக்கல. ஆமா, பயங்கரமா கால் வலிச்சுது, உடம்புலாம் வலிச்சு. ஒரு எத்தனை நிறைய கிலோமீட்டர் நினைக்கிறேன். இங்க பொண்ணுமலையிலேயே சுத்தி பண்ணி முடியவே இல்லை. ஒரு டெய்லியும் பண்றாரு. ஒரு எத்தனை வருஷம், ஒரு 30 years பண்ணிருக்காரு. எங்க அப்பா ஒரு 30 years டெய்லரிங்க பண்ணிருக்காரு. உங்க அப்பா சொல்லியிருக்காரா நல்லா படிக்காம அவனே எப்படியாவது படிச்சு? அவர் அந்த மாதிரி படின்னு சொல்லுவாரு. ஆனா படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவரு நினைச்சிருக்காரு. படிக்க மாட்டா இல்ல, அவர் சொல்லுவாரு, படின்னு சொல்லுவாரு. இப்ப வந்து உங்களுடைய ஃபேவரட்டான டீ ஷாப்புக்கு வந்துட்டோம். இங்க வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்ன காரணங்கள் இருக்கிறது? இங்க மோஸ்ட்லி நம்மள ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. அப்படியே அதிகமா வந்து கேட்டாங்க. வீடியோல பாத்துருக்கேன். இங்க ரியாக்ஷன் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அந்த ரியாக்ஷன் எல்லாம் பண்ணலாமா? அது நீங்க தான் இப்ப வந்து நீங்க தான் வந்து வெற்றி செலிபிரிட்டி. நீங்க தான் செலிபிரிட்டி. அவர் வெற்றி செலிபிரிட்டி. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே. இல்ல நீங்க பண்ணீங்கன்னா ஒருத்தர் வந்தா ராணி வீடியோ சொன்னதா இருங்க. என்ன சொல்ல வராங்க அவரு? சேனல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு. ஆமா ப்ரோ அப்படின்னு. அவ்வளவுதான். அவர் மனசுல எதுவும் நினைச்சிருக்காரு போல. அதை அப்படியே பேசிட்டு போயிடு. அவ்வளவுதான், ரியாக்ஷன்லயே முடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்க வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்கல்ல, நீங்க தானே அது அந்த மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க, அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல் செல்ஃபி தான் ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் செல்ஃபி வந்து இந்த வாட்ச் கடை சொல்றாங்க.
நாங்க வாட்ச் நான் காலேஜ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கினேன். ஏதோ வாட்ச் ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து என்ன அப்படியே கூட்டிட்டு போயிட்டான். கூப்பிட்டு தான் வந்தோம். இந்த வாட்ச் ரிப்பேர் பண்ணல கடையில இருக்கு சொல்ல ஒருத்தர் எங்களை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஜொமேட்டோ ஓட்டுறாரு அவரு. அவர் வந்து இறங்கிட்டு உங்களை இன்ஸ்டால நான் பாத்திருக்கேன், ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துலாமா அப்படின்னு அதான் ஃபர்ஸ்ட் செல்ஃபி. அது மட்டும் ஞாபகம். அந்த கான்செப்ட் பார்ட் 2 ஒன்று பண்ணுவோம். நீங்க ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டீங்க. உங்க காட்சிட்டுக்காக நான் வெயிட் பண்றேன். நான் அன்னைக்கு வந்து ஒரு கால் பண்றேன் ப்ரோ, அன்னைக்கு ஞாபகம் இருக்கு, அப்புறம் இன்டர்வியூ எடுத்தேன்ல அப்படி கேட்குறேன், நீங்க வந்து பேசுங்க. ஓகே, ஃபோன் வருது, அதுக்கு போகுது. ஹலோ ஹலோ. ப்ரோ, நான் கேசவ் பேசுறேன் ப்ரோ. கேசவ் யார் ப்ரோ? ப்ரோ அன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தோம் கலாட்டால. இந்த இன்டர்வியூ கலாட்டால 16 இன்டர்வியூ எடுத்துக்கிறோம் ப்ரோ. நீங்க என்ன இன்டர்வியூ? இல்ல ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் எடுத்தேன்ல உங்களை. ஃபர்ஸ்ட் ஆமா 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 ஆமா. ஃபர்ஸ்ட் அந்த வெளிய ஸ்ட்ரீட்ல லோக்கலா ஒரு இடத்துல வச்சு நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்க. சொல்லுங்க. ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ஞாபகம் இருக்குல்ல ப்ரோ நீங்க? இருக்கு சொல்லுங்க. ஓகே ப்ரோ, இப்போ பார்த்தேன் நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு, நல்லா வைரல் ஆயிட்டு இருக்கீங்க, பயங்கரமா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு இன்டர்வியூ மட்டும். டைம் என்ன ப்ரோ? டைம் இல்ல எங்களுக்கு. நாங்க கொஞ்சம் 2 months நம்ம வந்து கோயம்புத்தூர் போறோம், சேலம் போறோம். கோயம்புத்தூர் சேலம் கொஞ்சம் நிறைய ஈவென்ட்ஸ் தான் இருக்கு. ப்ரோ 2 மாசம் கழிச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன் இன்டர்வியூ. 2 months கழிச்சு தீபாவளி வந்துரும். தீபாவளி நிறைய ப்ரமோஷன்ஸ் நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் இயர் நீங்க உங்களுக்கு வாங்க ப்ரோ. உங்களை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் தான் எடுத்தேன், ஞாபகம் நினைக்கிறேன் உங்களுக்கு. இருக்கு ப்ரோ, ஞாபகம் இருக்கு. நல்ல லொகேஷன்ல எடுத்தீங்க எங்களை, ஞாபகம் இருக்கு. 2025 பொங்கல் பாத்துக்கோங்க. அதே மாதிரி தான் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீ தானே இன்டர்வியூ, காசுலாம் கேட்க மாட்டீங்க? புரியல. இல்ல பிரதர், நீங்க அப்ப நினைச்ச மாதிரி நினைச்சுங்க ப்ரோ. உங்களுக்கு 200K இருக்கும்போது நான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுத்தேன் ப்ரோ. 200K கிடையாது ப்ரோ, 100K. புரியுதுங்களா? இப்போ எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? இப்போ அது நீங்க போய் பாருங்க, நாங்க எங்க வேலை சொல்ல மாட்டோம். சரி, எவ்வளவு ப்ரோ அமௌண்ட் எதிர்பார்க்கறீங்க? நாங்க ஒரு 1 lakh இல்ல 1.5 lakh எதிர்பார்க்கறோம். ஏன்னா வந்து எங்களோட டைம் 2 lakh சொல்லுவா 550K. ஓகே, மேனேஜ்மென்ட்ல தான் பேசினேன் லைன்லயே. 50K ஓகே சொல்றாங்க. 50K. எஸ். இப்போ டைரக்டா ஃபோன் நம்பர் எவ்வளவு வச்சுக்காதீங்க. யாருக்கு ப்ரோ ஃபோன் பண்ணனும்? எங்க மேனேஜ்மென்ட்க்கு ஃபோன் பண்ணுங்க. மேனேஜ்மென்ட்க்கு ப்ரோ? அபிஷியல் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவர் பேரு ப்ரோ? அவர் பேர் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் கிடையாது எனக்கு, நிறைய பேர். அந்த அளவுக்கு வளர்ந்தீங்க ப்ரோ, ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. 2 மாசம் கழிச்சு உங்களை ஃபாலோ பண்றேன். எந்த வருஷமா இருந்தாலும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்புறம் துபாய் கட்சி 4 பேர் இருப்பாங்க, போட்டுருவாங்க. சரி, ஓகே, ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin.